லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ஷங்கர் கமல்ஹாசன் கூட்டணியில் இந்தியன் 2 வெற்றிநடை போடுகிறது. Hola! Your dream vacation to Sri Lanka starts from ₹24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. இந்த மாதிரி ஒரு திரைக்கதை சங்கர்ட்ட எதிர்பார்க்கவே இல்ல. கமலஹாசன் எப்படி இதை வந்து நரேட் பண்றது? ஏன்னா அவருடைய தலையீடு நிறைய இருந்திருக்கோ. பாடலுக்கான பிரம்மாண்டம் அப்படின்றதுல சங்கரை மிஞ்சவே முடியாது யாராலையும். ஆனா அந்த பாடல் இந்த படத்துக்கு தேவையா அப்படின்னா பயங்கர கேள்விக்குறியா இருக்கு. நிறைய கெட்டப்ல வராருங்கும் போது அந்த ஒவ்வொரு கெட்டப்பையும் ரசிகர்களை பூர்த்தி பண்ணிருக்கா சார். அந்த கெட்டப்பே வேஸ்ட்ன்ற நான் அபத்தமா இருந்து ஏன் சொல்ல வரேன்னா இங்கதான் நம்ம சுஜாதாவை மிஸ் பண்ணிட்டோமோன்னு தோணுச்சு. ஏன்னா நம்ம சங்கர் படங்கள்ல அவருடைய அந்த ஆளுமை ரொம்ப பெருசா இருக்கு. நீங்க திருப்தி அவங்களை அனுப்புறோம் அப்படின்னு சொல்லி எண்டு கார்டே போட்ட பிறகு பார்ட் 3க்கான ட்ரெய்லர் ஒன்று காமிக்கிறாங்க. ஆறுதலான ஒரு விஷயம் அது மட்டும் தாங்க. அரசியலாக சொல்ல வேண்டிய விஷயத்தை கமலஹாசன் சொல்லியிருக்காரு சங்கர் மூலமாக. சினிமாவாக சொல்ல வேண்டிய விஷயத்தை கமலஹாசனை வச்சு சொல்ல முயன்று சங்கர் தோத்து போயிருக்கு. ஆதன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. இன்னைக்கு நம்ம கூட ஜேர்னலிஸ்ட் கோடங்கி அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. சார், இந்தியன் 2 படம் ஒரு பெரும் எதிர்பார்ப்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சங்கர் படம் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டம் இருக்கும், ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்கும், பயங்கரமா இருக்க போதுங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் இருந்துச்சு. பட் அது எல்லாமே இந்த படம் வந்து பூர்த்தி பண்ணியிருக்கா சார்? இல்லை, இப்போ இதான எதிர்பார்ப்பு அப்படின்றது வந்து ஏன் வந்துச்சு அப்படின்னா, இப்போ இந்தியனோட வெற்றி, முதல் படத்தோட வெற்றி வந்து அவ்வளோ மிகப்பெரிய வெற்றி. அப்போல்லாம் பெரிய எதிர்பார்ப்புலாம் கிடையாது. இந்த படம் இவ்வளோ தூரம் பேசும், இந்த மெசேஜ் மக்கள்கிட்ட போய் பயங்கரமாக ரீச் ஆகும்லாம் அப்போ எடுக்கும் போதெல்லாம் தெரியாது. அது ரிலீஸ் ஆனப்போ தான் அதோட தாக்கமே பெருசாக பேசப்பட்டுச்சு. காரணம் என்னென்னா, இப்போ இருக்கிறத விட அப்பவும் இந்த லஞ்ச லாவண்யம், நிறைய பிரச்சனைகள், அதிகாரிகள் வந்து ஒழுங்காக மக்களுக்கு வேலை செய்யாமல், இது மாதிரி எல்லா இடங்கள்லையும் காலகாலத்துக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ புறையோடி போன ஒரு விஷயமா மாறி போச்சு. மக்களும் கரப்ட் ஆயிட்டாங்கன்றத அதையும் இந்த படத்துல அவர் சொல்லிக்கிறாரு. அந்த படத்துல ஒரு ஊர்ல நடக்கிற விஷயத்த சொல்லியிருப்பாரு. ஒரு ஊர்ல நடந்திருக்கும். அதுக்கு ஏன் இந்தியன் தாத்தா கத்தி எடுக்கிறாரு, ஆளை கொல்றாரு, பையனே இருந்தாலும் லஞ்சம் வாங்கினா அவனை கொல்றாரு அப்படின்றதுக்கான ஒரு சரியான விஷயத்த வந்து கரெக்டா அதுல சொல்லியிருந்தார். அவருக்கு ஒரு பாதிப்பா இருக்கும். அவர் மகள் இறந்து போயிருப்பாங்க, மருத்துவ உதவி கிடைச்சிருக்காது, பல விஷயங்கள் நடந்திருக்கும். ஆனால் இப்போ காலம் மாறின மாதிரி இவங்களும் மாறிட்டாங்க. மாறின பிறகு இது வந்து ஒரு ஊரில் வேண்டாம், நம்ம நாடு முழுக்க அந்த பிரச்சனையை எடுப்போம். ஏன்னா நாடு முழுக்க லஞ்ச லாவண்யம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதிகார வர்க்கம் அதிகமாக நமக்கு வந்து ரொம்ப மக்களுக்கான அதிகாரிகளாக இல்லை, அரசுக்கான அதிகாரிகளாக மாறிட்டாங்கன்ற மாதிரி ஒரு அரசியல் கலந்த ஒரு படம் தான் இது. ஆனால் மக்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பூர்த்தி பண்ணிச்சா சினிமா மக்கள் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் வந்து கமலஹாசன் அரசியல்ல என்ன பேசணும்னு நினைச்சாரோ அதை இந்த படத்துல சொல்லியிருக்காரு. ஆனா சினிமா கமலஹாசனா, உலகநாயகன் கமலஹாசன் ஒரு அடைமொழி இருக்குல்ல அவருக்கு, அதற்கான தகுதியான படமா இது இருக்கானா இல்லைன்னு தான் சொல்லணும். ரொம்ப கிரிஞ்சா, ரொம்ப சாதாரணமான ஒரு இயக்குனர், புதுசா அறிமுக இயக்குனர்கள் வராங்கல்ல, அவங்க கூட நல்ல கதைகளை வந்து நரேட் பண்ணுவாங்க. வசனங்கள் அவ்வளோ அபத்தமா இருந்துச்சு. இதுல என்னன்னா, வசனங்கள் அபத்தமா இருந்துன்னு ஏன் சொல்ல வரேன்னா, இங்கதான் நம்ம சுஜாதாவை மிஸ் பண்ணிட்டோமோன்னு தோணுச்சு. ஏன்னா நம்ம சங்கர் படங்கள்ல அவருடைய அந்த ஆளுமை ரொம்ப பெருசா இருக்கும். இப்போ இந்த படத்துல வந்து ஒரு வசனம் ஒன்று இருக்கு. இப்போ கம்பேக் இந்தியன் ஒரு ஹேஷ்டேக் பிரபலம் ஆகும்போது ஒரு டைலாக் ஒன்று அவர் சொல்லுவார். நோயினுடைய தீவிரம் அதிகமானாதான் நான் என்னுடைய வருகை கரெக்டாக இருக்கும், அப்போ நான் வந்து மருந்து கொடுத்தாதான் அதை குணப்படுத்த முடியும் அப்படின்வார். உலக மொழியே என்னன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச பழமொழி, நோய் ஆரம்ப கட்டத்திலே கண்டுபிடிச்சாதான் அந்த நோயை தீர்க்க முடியும். அதிகமாயிருச்சுன்னா எந்த மருந்தும் வேலை செய்யாது. இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் ஒரு டயலாக் வச்சிருக்காங்கன்னு போது ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. இதெல்லாம் இது மாதிரி நிறைய, நான் வந்து ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் மாதிரி சொல்கிறேன். இவ்வளவு பிரம்மாண்டமான பொருட்செலவில் ஸ்டார் காஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நடிகர்கள் தான். யாரும் சோடை போன ஆட்கள்னு சொல்ல முடியாது. எஸ்.ஜே. சூர்யா இருக்காரு, மறைந்த விவேக் இருக்காரு, சின்ன கலைவாணர், மாரிமுத்து, நம்ம எல்லாம் யாரெல்லாம் இல்லை அவ்வளவு பேருமே அதுக்குள்ளே கொண்டு வந்து போட்டிருக்காங்க. ஆனால் அவர்களுக்கான அவங்க கிட்ட இருக்கிற அந்த நடிப்பை வாங்கக்கூடிய அந்த ஸ்கிரிப்ட் வந்து ஃபுல்ஃபில்லாக கொடுக்க முடியல சார். இந்த படமே ஒரு பெரும் செலவில் தான் வந்து பண்ணியிருக்காங்க போது அதுக்கேற்ற மாதிரிலாம் அங்கே செட் இருக்கா? அது எல்லாமே இந்த காட்சிக்கு தேவைப்பட்டுச்சா சார்? இது வந்து என்னென்னா, ரொம்ப ஒரு நீங்கள் கரெக்டான கேள்வி தான். பிரம்மாண்டம் சங்கர் படத்தில் இருக்கும். பாடலுக்கான பிரம்மாண்டம் அப்படின்றதுல சங்கரை மிஞ்சவே முடியாது யாராலையும் இன்னைக்கு வரைக்கும். அது இதையும் இருக்கு. அந்த பிரம்மாண்டம் அந்த பாடலுக்கு ஓகேவானா ரைட், ஓகே ரைட். ஆனால் அந்த பாடல் இந்த படத்துக்கு தேவையா அப்படின்னா பயங்கர கேள்விக்குறியா இருக்கு. ஒரு கேலண்டர் சாங்னு ஒன்று வச்சிருக்காங்க.
அந்த கேலண்டர் சாங்ல ஒரு கதாபாத்திரத்தை காமிக்கிறாங்க. அது எல்லாருக்கும் தெரியும், அரசியல் ரீதியா இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். நாட்டை விட்டு ஓடி போன ஒருத்தரை தான் அது ரிசம்பிளன்ஸா இருக்கு. அவர் யாரு, அவருக்கு என்னென்ன பின்புலம் இருக்கு, அவர் எப்படி இருப்பாரு, அவர் தான் உலகம் முழுக்க இந்த கேலண்டர் போட்டோ ஷூட்னா அவர் தான். அவரை தான் அங்க வந்து முன்னிலைப்படுத்துற மாதிரி காமிக்கிறீங்க. அந்த பாடல் காட்சிக்கு இவங்க போன இடம் இருக்குல்ல, அதெல்லாம் லைவான லொகேஷன்ஸ். இது வந்து நம்ம அவர் முன்னாடியே ட்ரை பண்ணார். முன்னாடி எடுத்து சில படங்கள்லேயே அந்த இடத்துக்கு போகணும்னு ட்ரை பண்ணாரு. அங்கெல்லாம் போக முடியல, ஏன்னா ரொம்ப காஸ்ட் ஆஃப் இது ஜாஸ்தி. இந்த நிறுவனம் கிடைச்ச உடனே இப்போ அங்கே அவருடைய ஆசையை பூர்த்தி பண்ணிட்டார். சங்கர் ஆசையை பூர்த்தி பண்ணதுக்காக தான் அந்த கேலண்டர் சாங். பட் மக்களுக்கான அந்த ஆசையை பூர்த்தி பண்ற சாங் இல்லை. நீங்க மற்ற எல்லா இடங்கள்லயும் இருந்த பிரம்மாண்டம், தேவைப்படுற பிரம்மாண்டம், மக்கள் கூட்டம், இதெல்லாம் ஓகே. நீங்க என்ன பிரம்மாண்டம் காமிச்சாலும் ஸ்கிரிப்ட் இல்லைன்னா அது அத்தனையும் வேஸ்ட். அப்ப நீங்க வந்து இவ்வளவு பிரம்மாண்டம் காமிச்சு ஒரு பிரம்மாண்ட இயக்குனர்னு சொல்லும் போது பல இடங்கள்ல இந்த காட்சிகளை சங்கர் இயக்குனரான சந்தேகம் இருக்கு. ஏன்னா அவ்வளவு டவுட் இருக்கு. அவருக்கு ஒரு பிரம்மாண்டம்னு ஒரு அடைமொழி இருக்குல்ல, சில காட்சிகள் ரொம்ப சாதாரணமா இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் அவரே அதுக்கு விடையும் சொல்லிட்டாரு. இப்படி யாரும் கேள்வி கேட்டக்கூடாது, சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. சில காட்சிகளை என்னுடைய உதவியாளர்கள் போய் ஷூட் பண்ணாங்க, நான் தான் சொல்லி அமிச்சேன். வசந்த பாலனை சொன்னாரு, சிம்பு தேவனை சொன்னாரு, இன்னும் பிற இயக்குனர்கள் அவர்கிட்ட இருந்தவங்களை சொல்லி இவங்கெல்லாம் எனக்கு பண்ணி, அறிவழகனை சொன்னாரு, இவங்கெல்லாம் எனக்கு பண்ணி கொடுத்தாங்கன்ட்டு. அப்ப இத்தனை ஆண்டுகள் இவ்வளவு பொருட்செலவுல ஒரு வெற்றி பெற்ற பாகத்தினுடைய இரண்டாம் பாகமா வரும்போது நீங்க அதுல குறைந்தபட்சம் கதையினுடைய தன்மையில சினிமாவுக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்கு, லாஜிக் இல்லாததான் சினிமா, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதே நேரத்துல நீங்க சொல்ற விஷயம் சங்கர் சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல சறுக்கலை சந்தித்திருக்கிறார் சங்கர் தான் நினைக்கிறேன் நான். ஓகே சார், அது ஏன்னு தெரியல சார். அதே மாதிரி கமல்ஹாசன் சார் அவர்களுடைய மேக்கப் பற்றி நம்ம பேசி ஆகணும். ஸோ நிறைய கெட்டப்பில் வராருங்கும் போது அந்த ஒவ்வொரு கெட்டப்பையும் ரசிகர்களை பூர்த்தி பண்ணியிருக்கா சார். அந்த கெட்டப்பே வேஸ்ட்ன்ற நான் பாவம். உண்மையிலேயே எனக்கு உலகநாயகன் கமலஹாசன் மீது வந்து ஒரு பரிதாப உணர்ச்சி தான் வந்துச்சு அதை பார்க்கும்போதெல்லாம். ஏன் இவருக்கு இந்த ஒரு விஷயங்கள்லாம் செஞ்சாங்க? இயல்பாகவே இந்தியன் தாத்தானா அவருக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குங்க, அதுதான் இந்தியன் தாத்தா. அந்த இந்தியன் தாத்தாவை நான் மாத்துறேன்ட்டு வந்து பார்த்தா நமக்கு வந்து இந்தியன் படம் பார்க்குறோமா இல்லை தசாவதாரம் பார்ட் 2 பார்க்குறோமான்னு தோணுச்சு. எல்லார் மைண்ட்லையும், எனக்கு மட்டும் தோணியிருக்காது, எல்லாருக்கும் தோணியிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு காட்சியில் வந்து அவர் மேல் சட்டையெல்லாம் எடுத்துருவார், சண்டை போடுவார் வில்லன்களோட. அப்போ 6 பேக்ஸ்லாம் காட்டிக்கிட்டு இருப்பார். இந்தியன் தாத்தாவுக்கான அடைமொழி தாத்தான்னு சொல்லிட்டீங்க, அவருடைய அடையாளமே வர்மம்னு சொல்லிட்டீங்க, வர்ம கலையில தான் அவர் எதிராளியை வீழ்த்துவார்னு சொல்லிட்டீங்க. அங்க நீங்க போய் வர்ம கலையில தானே உங்களுடைய சண்டை காட்சிகளை வடிவமைத்திருக்கணும். அதை விட்டு நீங்க வந்து போட்டிக்கு போற யங்ஸ்டர்ஸ் மாதிரி நீங்க வந்து தாத்தாவே அங்க மறைஞ்சிட்டாரு இல்லையா, 6 பேக் காட்டிக்கிட்டு அங்க போய் நீங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க போது அங்க பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா ஐ படம் ஐ பார்ட் 2 பார்க்குறமான்னு தோணுச்சு. எங்கடா விக்ரம் தானே இருக்கணும், அதுல வந்து வேற ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு. ஸோ இந்த கெட்டப் எல்லாமே 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்காந்து போட்டிருக்காரு, சாப்பிட முடியாது. ஸ்டால தான் குடிச்சாரலாம். நம்ம பிஃபோர் ரிலீஸ் நிறைய கேள்விப்பட்டோம், பத்திரிகையாளர் சந்திப்பில் அவங்களே சொன்னாங்க. இவ்வளவு வேதனைப்பட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு காட்சியை உருவாக்குறாங்கன்னா சாதாரண கிடையாதுங்க. ஆனால் அந்த காட்சிக்கான ஸ்கிரிப்ட், கதை, திரைக்கதையில பயங்கர பலவீனமான திரைக்கதை. இந்த மாதிரி ஒரு திரைக்கதை சங்கர்கிட்ட எதிர்பார்க்கவே இல்லை. கமலஹாசன் எப்படி இதை வந்து நரேட் பண்றது? ஏன்னா அவருடைய தலையீடு நிறைய இருந்திருக்கோ, அரசியல் தலையீடு மாதிரி. கதையில வந்து முழுக்க நீங்க டைரக்டரை நம்பி விட்டுட்டீங்கன்னா அவர் என்ன நினைக்கிறாரோ அதை எடுத்தா கதையா வரும். இவர் தன்னை அரசியல்வாதியா மாத்திக்கிட்டதுனால அங்க அரசியல் கருத்தை சொல்லியே ஆகணும்னு பல விஷயங்களை உள்ள திணிச்சதனுடைய விளைவு அது தறிக்கட்டு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. கடிவாளம் இல்லாத குதிரை மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன் இந்த குதிரையை நான் உதாரணம் சொல்றேன்னா, படத்துல அப்படி ஒரு காட்சிகள் வருது. இவர் வர்மத்துல வந்து ஒருத்தரை அட்டாக் பண்ணாருன்னா அவன் ஓடிக்கிட்டே இருப்பானா, நிக்கும் நான் ஸ்டாப்பா ஓடி 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 மூச்சு இறைச்சி செத்து போயிடுவானா. அதுக்கு ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கி இருக்காங்க. அந்த கதாபாத்திரம் தங்க சட்டை போட்டிருக்கு, யூஸ் பண்ற பாத்ரூம் கூட கோல்டுல இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அரை முழுக்க ஒரே கோல்டா இருக்கு. அப்ப யாரை ரிசம்பிளன் பண்றாங்க? சமீபத்துல ஒரு திருமணம், தங்க சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு வந்தது. ஆட்சியாளர்கள் நெருக்கமானவர்களும் காமிக்கிறாங்க. இதெல்லாம் கொண்டு வராங்க. அது குஜராத் அப்படின்னு ஒரு மாநிலத்தை குறிப்பிடுறாங்க. இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. நாடு முழுக்க எங்கெங்கேயோ ஏதோ நிகழ்வுகள் இருக்கு. அது எல்லாத்தையும் தொட்டு இவங்க வந்து கோர்வைப்படுத்தி ஒரு கதையாக்க முயற்சித்திருக்காங்க. அதுல அவர்கள் தோல்விதான் கிடைச்சிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் பார்த்த பிறகு எனக்கு என்னன்னா, பார்ட் 2 கல்ச்சரே ஒழிச்சா நல்லா இருக்கும்னு தோணுது.
வேற ஏதாவது பேர் வச்சுட்டு எடுங்க. இந்த படத்தின் மூலமாக நீங்க என்ன சொல்ல வந்தீங்களோ அது முழுக்க முழுக்க வேதனையான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. ஆனா அதுக்கு உழைப்பு இருக்கு இல்லைங்க. இது நடக்கும்போது பல பேர் இறந்து போயிட்டாங்க. இதுல வந்து நாம நிறைய மனிதர்களை பார்க்க முடிஞ்சது. ஆஹா, இவங்கெல்லாம் நம்ம தமிழ் சினிமா மிஸ் பண்ணிடுச்சேன்னு. ஒண்ணு விவேக், சின்ன கலைவான விவேக், ஆமா மனோபாலா சார், மாரிமுத்து, இவங்கெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அடடா ஒரு நல்ல கலைஞர்களை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, இன்னும் இருந்திருக்கலாமே இவங்க அப்படின்னு அந்த ஒரு விஷயமும் நம்ம வந்து பார்க்கிறோம் கண்டிப்பா. ஆனா இவ்வளவு பேருடைய உழைப்பையும் பொதுவா நம்ம வந்து சொல்லல. ஆடியன்ஸ் வந்து ரிப்பீட் ஆடியன்ஸ் வருவானா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறி. இவ்வளவு செலவில் நீங்கள் ஒரு 10 படம் லைக்கா எடுத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 4 படம் இல்ல 6 படம் வீணா போயிருந்தா கூட 4 படம் அவங்களை காப்பாத்தி விட்டுருக்கும். இந்த பிரம்மாண்டத்தின் மூலமாக, இந்த கேலண்டர் சாங் மூலமாக நீங்க என்ன சொல்ல வந்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது, பூஜ்ஜியம். கதற விடுறோன்னு ஒரு சாங் ஒன்று வச்சிருக்காங்க. அந்த சாங்ல என்ன வரிகள் இருக்கோ படம் பார்க்குற ஆடியன்ஸ் மைண்ட்ல ஃபுல்லா அதான் இருக்கும். 3 மணி நேரம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எப்படா முடியும் அப்படின்னு இருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் படம் முடிகிற வரைக்கும் என்ன சொல்ல வந்தாங்கன்றதே புரியாம அங்கொன்னு இங்கொன்னுமா இருக்கும். கடைசியில சரி நீங்க திருப்தி அவங்கள அனுப்புறோம் அப்படின்னு சொல்லி டைட்டில் முடிஞ்சிட்ட பிறகு, அதாவது எண்டு கார்டே போட்ட பிறகு பார்ட் 3க்கான ட்ரெய்லர் ஒன்று காமிக்கிறாங்க. ஆறுதலான ஒரு விஷயம் அது மட்டும்தாங்க. அது என்னன்னா பீரியடு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் காலத்துல நடந்த மாதிரியான சில ரெசம்பிளன்ஸோட பல விஷயங்கள் அதுல இருக்கு. ஸோ பார்ட் 3ல நாங்க அந்த மாதிரி பீரியட் விஷயத்தை பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. எஸ்.ஏ. சூர்யான்னு ஒரு கதாபாத்திரம் இருக்கு. அந்த கதாபாத்திரம் சகலகலா அப்படின்னு டைட்டிலோட ஒரு பேர் வச்சிருக்காங்க. நிஜமாவே அவரெல்லாம் மிகச்சிறந்த நடிகர். அவரை கேமியோ மாதிரி யூஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அவரே சொல்லிட்டாரு, சார் பார்ட் 3 தான் எனக்கு வேலை இருக்கும், அதுல ஒன்றும் பெருசா கிடையாது. பட் ஆக்சுவலாக எடுக்கும் போது நாங்க 2ல வருவோம்னு எதிர்பார்த்தோம். என்னமோ தெரியல, அது 3ஆ மாறிடுச்சு. 2க்கு ஒன்று வேணும் அப்படின்னு. நான் அதிகப்படியான காட்சிகளை எடுத்துட்டு மிச்சம் மீதி எல்லாம் போட்டு எதுவும் ஒரு ஒரு முக்கியமான நல்ல டிஷ் செய்யறதுக்காக ரெடி பண்ணுவாங்க சில காய்கறிகள்லாம். எல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு அந்த டிஷ் ரெடி ஆயிடும். வெட்டின காய்கறி கொஞ்சம் மிச்சமாயிடும். அப்போ அதெல்லாம் போட்டு ஒரு அவியல் பண்ணி ஒரு பொரியல் கூட கொடுத்துடலான்ற மாதிரி 2 வந்திருக்கு போல இருக்கு. 3 தான் முக்கியமான படமா இருக்குமோன்னு தோணுது. அந்த லீட் பார்க்கும்போது எப்படி சார் அது திருப்தியா இருந்துச்சா? ஏன்னா இந்தியன் 2வே நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது அந்த அளவுக்கு ரீச் ஆகல. அப்படிங்கும்போது 3 எந்த அளவுக்கு இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல நான் இவங்க அந்த சோஷியல் மெசேஜ், இப்ப சங்கர்னாவே நீங்க ஆரம்பிக்கும் போதே சொன்னீங்க சோஷியல் காஸ் இருக்கும், சோஷியல் மெசேஜ் இருக்கும் அப்படின்னு. அவருடைய எல்லா ஜென்டில்மேனா இருக்கட்டும், அவர் எடுத்த எல்லா படங்கள்லையுமே அதை ரொம்ப கிளவரா கொண்டு வந்து சேர்த்துருவாரு. ரொம்ப ஆணித்தரமாகவும் சொல்லுவார். இதுலயும் சொல்லியிருக்காரு. ஆனா அது என்னன்னா ரொம்ப இன்னைக்கு வந்து சமூக வலைதள ஊடகங்கள், சோஷியல் மீடியாவுடைய தாக்கம் அதிகமா இருக்கிறதுனால அவங்க எடுக்கிறாங்க இல்லைங்களா, ஒரு சோஷியல் மீடியால அவங்க போடுற ரீல்ஸ்ல இருக்கிற ஒரு தாக்கம் கூட இந்தியன் 2ல இல்ல. அரசியல் ரீதியா எந்த மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தாதுன்னு சொல்றீங்களா? அந்த அவங்க சொன்ன விஷயம் இல்ல, அரசியல் ரீதியான நீங்க அதுலயே சொல்றீங்க. ஏற்கனவே ஒரு படத்துல நம்ம நடிகர் விஜயனுடைய சர்க்கார் படத்துல இலவசங்களை போட்டு எரிக்கும் போது ஒரு பெரிய சர்ச்சையெல்லாம் உருவாச்சு. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தா வாக்காளர்களா இருக்கிறவன் நீ யோகியனே கிடையாது, நீயும் இலவசம் வாங்குறவன் தான் அப்படின்னு காட்டுறாங்க. அதுல மிக்சி காட்டுறாங்க, ஃபேன் காமிக்கிறாங்க, கிரைண்டர்லாம் காமிக்கிறீங்க. அப்ப இலவசங்கள்னு வரும்போது டிவியும் இல்லை சேர்ந்து இல்லை வரணும், லேப்டாப்பும் சேர்ந்து இல்லை வரணும், செருப்பு சேர்ந்து இல்லை வரணும். ஏகப்பட்ட இலவசங்கள் அப்படின்றது வந்து மக்களை மடைமாத்துவதற்காக கொடுக்கப்பட்டதுன்னு தானே நீங்க சொல்ல வரீங்க. ஆனா அது இல்லைன்றது இன்னைக்கு நாடு முழுக்க தமிழ்நாட்டில் இலவசங்களை கொடுத்து மக்களை ஏமாத்துறாங்கன்னு சொன்ன கருத்து போயிட்டு தமிழ்நாட்டில் என்னெல்லாம் பண்றீங்களோ அதெல்லாம் பீகார்ல நாங்க பண்றோம், அதெல்லாம் குஜராத்ல நாங்க பண்றோம் செய்யறாங்களா இல்லையா? அப்ப இங்கிருந்து இலவசங்கள் அங்க போயிடுச்சு இல்ல, அப்ப அதுக்கு பேர் என்ன? சொல்ல வந்த விஷயத்துல நீங்க முழுமையா சொல்லலையே. ஒண்ணு அடிக்கணும்னு நினைச்சா எல்லாரையும் சொல்லுங்க, ஒரு சாராரை மட்டும் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஒருவேளை இந்தியா கூட்டணியில கமலஹாசன் இருக்கிறதுனால நம்ம டிவியை சொல்லக்கூடாது, லேப்டாப்பை சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிட்டாங்களான்னு தெரியாது எனக்கு. இந்த கருத்துக்களை தவிர்த்திருக்கலாம். நாடு முழுக்க எவ்வளவு இருக்குங்க, எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. ஆனா என்ன சொன்னாலும் அது ஒரு யூடியூப் கண்டென்ட்டா மாறி படத்துல, நான் பேசல இத, படத்துல ஒரு யூடியூப் கண்டென்ட்டா மாதிரி அது மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுது, அது பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு இவங்களா கிரியேட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அவ்வளவும் ஒட்டுமொத்தமா படமா வெளியில வரும்போது பாத்தீங்கன்னா யூடியூப் கண்டென்ட்டே நல்லா இருக்கும் போல இருக்கு அப்படி தோணுது. ஏன்னா சித்தார்த்தர், நம்ம பிரியா பவானி சங்கர், ஜெகன், இப்படி ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு யூடியூப் நடத்துறாங்க.
அவங்க சமூகத்தில் நடக்கிற எல்லா நிகழ்வுகளையும் அங்கங்க அவங்க பார்வைக்கு வர்றதெல்லாம் எடுத்து போட்டு மக்களே பாருங்க தப்பு இருக்கு, அரசாங்கம் தப்பு பண்ணுது அப்படின்லாம் அவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எதிர்ப்புகள் வருது. இப்போ யூஸ்வலாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற விஷயம் தான். ஆதரவா பேசினா சப்போர்ட் பண்ணுவாங்க அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்டால் உடனே அவனை பிடிச்சி உள்ள போடுறது வழக்கமாக நடக்கிற விஷயமா இருக்கு. நாடு முழுக்க சொல்றேன் நான். அவதூறு கருத்துக்கள் பரப்புறவனை பிடிக்கிறது வேற விஷயம், நியாயமா பேசுறவங்களும் பிடிப்பாங்க சில நேரங்களில். அந்த மாதிரி ஒரு கருத்து நேரத்தில் தான் இந்தியன் 2 வந்தாதான் கரெக்டா இருக்கும், தாத்தா வந்தாதான் சரியா வரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டேகை கிரியேட் பண்றாங்க. எங்களால ஒன்றும் பண்ண முடியல, எங்களோட முயற்சிகள் எல்லாம் வீணா போயிடுச்சு, இந்த நாட்டை சுத்தம் பண்ணணும் அப்படின்னா ஏற்கனவே ஒருத்தர் இருந்தார் இல்ல, அவர் திரும்பி வரணும் அப்படின்னு இந்தியன் 2க்கான அந்த இந்தியன் தாத்தா வருகைக்கான ஒரு கரெக்டான ஒரு விஷயத்த சொல்றதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க. அது எடுபடவே இல்லை. சார் அதே மாதிரி நிறைய நெகட்டிவ் சொன்னீங்க. இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா உங்களுடைய பார்வைக்கு என்ன சார்? இல்ல நான் நெகட்டிவ் என் பார்வைன்னு இல்லைங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்தமா படம் பார்த்த எல்லாருடைய பார்வையும் ஏன் சங்கர் கிட்ட இருந்து இது இப்படி நம்ம எதிர்பார்த்து நம்ம ஏமாந்துட்டோமே, இது ஒரு ஆதங்கத்தினுடைய வெளிப்பாடு தான். நாம நெகட்டிவா சொல்லவே இல்லை, நாம சொல்ல வந்த அத்தனை விஷயங்களும் அதுதான். பட் பாசிட்டிவ் இல்லையானா நிச்சயமாவே பாசிட்டிவ் இருக்கு. ஏன் பாசிட்டிவ் இருக்கு அப்படின்னா இந்த கதை சொல்ல வந்த விஷயம் இருக்குல்ல, நிறைய விஷயத்த கையில் எடுத்திருக்காரு. நீங்க வந்து நாடு சுத்தமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது பெருசு கிடையாது. முதல்ல உன் வீடு சுத்தமா இருக்கணும், நீ உனக்கான விஷயத்த செஞ்சுக்கோ, முதல்ல உங்ககிட்ட இருந்து அந்த பிரச்சனையை ஆரம்பி, சுத்தப்படுத்துற விஷயத்த நீ வீட்டுக்குள்ள இருந்து ஆரம்பி அப்படின்னா அது மைய கருவா அதுல இருக்கு. அதுலதான் சித்தார்த் பாதிக்கப்படுறாரு, அவங்க அம்மா தற்கொலை பண்ணி செத்து போறாங்க. அதுலதான் பிரியா பவானி சங்கர் பாதிக்கப்படுறாங்க, அவங்க அம்மா வந்து போலீஸால் கைது செய்யப்படுறாங்க. அதுலதான் ஜெகன் அவங்களுடைய மாமா வந்து மனோபால அரெஸ்ட் ஆகுறாரு. அதுலதான் இன்னொருத்தர் பாதிக்கப்படுறாரு, அவர் தான் வந்து உங்களுக்கு இமான் அண்ணாச்சி வந்து ஜெயிலுக்குள்ள போறாரு. இப்படி பல இடங்கள்ல அதெல்லாம் இமான் அண்ணாச்சியினுடைய கதாபாத்திரம்லாம் பாத்தீங்கன்னா நிஜமா இன்னைக்கும் எல்லாரும் அனுபவிச்சுட்டு இருக்கிற விஷயம் தான். லாங் பஸ் அரசு போக்குவரத்து இடத்துல வெளியூர்ல மதுரை போறான், திருச்சி போறான், கோயம்புத்தூர் போறாங்கன்னா அது வந்து போகும்போது ஹைவேஸ்ல ஏதோ ஒரு ஹோட்டல்ல நிறுத்துவாங்க. பாடாவதியான ஹோட்டலா இருக்கும் அது. அந்த ஹோட்டல் பார்த்தாலே கலரா லைட் போட்டிருப்பான், ஆனா உள்ள வந்து பாத்தீங்கன்னா உணவு அவ்வளவு தரங்கட்டு இருக்கும், தரமான உணவே இருக்காது, சுகாதாரமே இருக்காது, சரியான ஒரு விஷயமே இருக்கு. ஆனா பணம் மட்டும் பயங்கரமா வாங்குவாங்க. அந்த டிரைவர் கண்டக்டருக்கு இலவசமா கொடுத்துருவாங்க சாப்பாடை. இந்த மாதிரி கண்டென்ட் அதுக்குள்ள இருக்கதான் செய்யுது. இதெல்லாம் பாசிட்டிவான விஷயங்கள் தான். ஆனா இதெல்லாம் சொல்றதுக்கு ஒரு சங்கர் மட்டும் இன்னைக்குள்ள காலகட்டம், இந்த சங்கர் வந்து முன்னாடி ஜென்டில்மேன் சொன்ன சங்கர் கொள்ளடிப்பாரு, அவர் போய் காலேஜ் கட்டுவாரு, இப்படி சொன்ன சங்கர் தானே. இப்ப இந்தியன்ல வந்து பெத்த பையனாதான் லஞ்சம் வாங்கிட்டானா கத்தி எடுத்து குத்தி சாகடிக்கிற சங்கர் படத்துல கதையில. அப்ப உங்க மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பை நாம ஏற்படுத்தி வச்சிருந்தோம்ல, இதுவும் சரியான எடுத்திருக்கீங்க. ஆனா அதை கொண்டு வந்து சேர்க்கிற இடத்துல உங்களை எது தடுத்தது? சினிமா தடுத்துதா மாதிரி தெரியல, அரசியல் தடுத்துச்சோ அப்படின்னு தோணுது. ஏன்னா அன்னைக்கு வந்து கமலஹாசன் ஒரு நடிகர் தான், இன்னைக்கு அவர் அரசியல்வாதியா மாறிட்ட உடனே அவருடைய விஷயங்களும் அதிகப்படியான ஒரு விஷயம் இருந்தது. போதாக்குறைக்கு இந்தியா கூட்டணின்னு வந்த உடனே இந்தியன் படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் ஏற்படுத்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை ஒரு வரியில சொல்லணும் அப்படின்னா அரசியலாக சொல்ல வேண்டிய விஷயத்தை கமலஹாசன் சொல்லியிருக்காரு சங்கர் மூலமாக. சினிமாவாக சொல்ல வேண்டிய விஷயத்த கமலஹாசனை வச்சு சொல்ல முயன்று சங்கர் தோத்து போயிருக்காரு. ஓகே சார், அதே மாதிரி சித்தார்த் அவருடைய ஆக்டிங் எப்படி இருந்துச்சு அண்ட் மியூசிக் பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன சார்? தியேட்டர்ல பார்க்கும்போது அது எப்படி இருந்துச்சு மியூசிக்லாம்? ஆனா பல நேரங்கள்ல வந்து இது நிஜமாவே இதை கண்டிப்பா சொல்லித்தான் ஆகணும். இசை வந்து ஒரு படத்துக்கு ரொம்ப பலம். பாடல்கள் எந்த அளவுக்கு படத்துக்கு பலம் கொடுக்குதோ பின்னணி வந்து ரொம்ப முக்கியம். அது இந்த மாதிரி படத்துக்கு பின்னணி ரொம்பவே பிஜிஎம் ரொம்ப முக்கியம். ஆனா பல நேரங்களில் ஏஆர் ரஹ்மான் பிஜிஎம் தான் வருது, பல இடங்கள்ல வருது. ஏன்னா பழைய இந்தியன் தாத்தா வர்றாரு, அந்த விஷயங்கள்லாம் யோசிக்கும் போது அந்த இடத்துல அந்த பிஜிஎத்தை கொண்டு வந்து ஃபில் பண்ணிட்டாங்க. அனிருத்தினுடைய அந்த இசையில பாடல்கள் 2 பாட்டு நான் சொன்னல, அந்த கேலண்டர் சாங்கும் அந்த கதற விடுறோம் சாங்கை தவிர அது கேலண்டர் சாங்ல அது சாங் மாதிரியே தெரியல. அது வெறும் பிரம்மாண்டம், ஸ்டைலிஷான ஒரு காட்சிகள், ரொம்ப ஒரு மாதிரி ஹைஃபை. அது நீங்க வந்து அந்த கிளாஸ், அது வந்து தனி ரகம், அது சினிமாவுக்கு சேர்க்க முடியாது. இந்த படத்துக்கு அது யூஸே கிடையாது. அந்த பாடலும் நம்ம மைண்ட்ல நிக்கல. பட் கதற விடுறோம் சாங் ரொம்ப தரை டிக்கெட்ல ஆரம்பிச்சு ஏ கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்கிற பால்கனி டிக்கெட் வரைக்கும் போற மாதிரியான ஒரு பாடல் காட்சி. அதுக்கு ஏத்த மாதிரி பிரம்மாண்டம்னா சங்கர் தான், அதுல மாற்றம் கிடையாது. அந்த இசை அனிருத்தால மட்டும்தான் பண்ண முடியும்னு வழக்கம் போல அவர் அந்த குத்துப்பாட்டை கரெக்டா போட்டு கொடுத்துட்டாரு. பட் ஆர்ஆர் அனிருத்துக்கு ஒன்றும் பெருசா கை கொடுக்கவே இல்லை. ஓகே சார், நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க. நன்றி.